ஹலோ. ரவி, சூரத்ல இருந்து நான் கோபி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? தெரியும். அம்மா எப்படி இருக்கீங்க? சூரத்துல லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லையே? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. சாதாரண ஆளா நீங்க? கில்லாடியாச்சே. யார எப்படி யூஸ் பண்ணணும், வேலை வாங்கணும்னு தெரிஞ்சு பிசினஸ் புலியால மாறிட்டு வரீங்க. கில்லாடி நீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன ரவி, ஒரு மாதிரியா பேசுறீங்க? தப்பாலாம் சொல்லல. நானும் 20 வயசுல இருந்து அது இதுன்னு தொழில் பண்ணிக்கிட்டு தான் வரேன். ஆனா ஓரளவுக்கு மேல வர முடியல. ஆனா நீங்க கார்மெண்ட்ஸ்ல இருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிச்சு இப்ப சூரத் வரைக்கும் உங்க பிசினஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அப்ப உங்க திறமை தானே. அததான் பாராட்டினேன். சரி, என்ன திடுதிப்பு நீங்க போன் பண்ணிருக்கீங்க? ஒண்ணு இல்ல ரவி, தனனி அங்க வந்திருக்காங்களா? ஆமா. வீட்டுல ஏதோ பிரச்சனை போல தனனி சண்டை போட்டு அங்க வந்திருக்காங்களா? அது என்னன்னு தெரியல. நான் அது கோபி, அவங்க ரொம்ப பாவம். எவ்வளவுதான் சிரமத்தை தாங்குவாங்க? நல்லா தாங்க மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. ஏன் ரவி? கோபி, இதுல நான் 3வது மனுஷன் மாதிரி தான். ஆனா ஒரு பக்கம் தானே நீ என் ஒய்ஃபுக்கு அக்கா, இன்னொரு பக்கம் உங்க ஒய்ஃபுக்கும் அக்கா தானே. நீங்களும் நானும் சகலைங்க தானே. ரவி, என்னை நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. மேட்ரு என்னங்கறத மட்டும் சொல்லுங்க. மேட்ரு என்ன மேட்ரு? எல்லாம் டார்ச்சர் தான். புதுசா வந்த மருமகளை புகுந்து வீட்டுல போட்டு பந்தாடுவாங்களே, அந்த மாதிரி உங்க வீட்டாளுங்க பண்ணலாமா? தானே நீ பாவம். அவங்க எவ்வளவுதான் தாங்குவாங்க? தானே நீ எதுக்காக உங்க வீட்டுல வந்து தங்கணும்? அவங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல உங்க வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க? போஸுக்கு பத்திய சாப்பாடு வேணும். உங்க வசதிக்காக தான் அவங்களை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லி அவங்கள நல்லா கவனிச்சுக்க சொல்லணும்ல. அவங்க பாட்டுக்கு ஒரு அபராணியா இருக்கிறதுனால ஆளுக்கு நெருக்கடி கொடுத்தா யாருக்கு தான் கோவம் வராது? அதுலயும் தானே நீ கட்டி போட்டாதான் பசுமாடு, அவுத்து விட்டா காளமாடு மாதிரி முட்டி தள்ளிடுவாங்கல்ல. சும்மா விட்டுருவாங்களா என்ன? ரவி, தயவு செஞ்சு தன நீ எங்க வீட்டுல இருந்து சண்டை போட்டுட்டு உங்க வீட்டுக்கு ஏன் வந்தாங்க? அப்படி என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க. என்ன கோபி, விடி விடி ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் நான் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ரவி, இவ்வளவு நேரமும் இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் சொன்னீங்க. அதுவும் ஒரு கதை சொல்ற மாதிரி தான் சொன்னீங்க. இங்க பாருங்க ரவி, என்ன பிரச்சனைங்கிறத தெளிவா சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிரச்சனை என்ன? தானே இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க பிடிக்கல. காரணம் உங்க வீட்டு ஆளுங்க சரியில்லை, அவ்வளவுதான். இது எனக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களுக்கு தெளிவா தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு சுத்தி வளைச்சு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன வேலை எத்தவங்க மாதிரியா தெரியுது? என்ன அமைதி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, தனனி இருந்தா போன கொடுங்க. தனனியும் லீலாவும் இப்பதான் காய்கறி கடை வரலும் போயிருக்காங்க. வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்க வீட்டு ஆளுங்க சிவராம, குமார், லட்சுமணன் இவங்க 3 பேரும் மோசமான முறையில. பாருங்க ரவி, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயம். இதை நான் தேவையில்லாம உங்ககிட்ட நான் பேசி உங்க நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் அப்புறமா போன் பண்றேன். ஹலோ. ஹலோ, யாரு? கோபியா? அப்பா நான் தான் பேசுறேன். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படிப்பா இருக்க? உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. விஜய் இருந்தா விஜய்கிட்ட போன கொடுங்கப்பா. விஜய்க்கு காய்ச்சல்பா, தூங்கிட்டு இருக்கு. என்னது? விஜய்க்கு காய்ச்சலா? ஏன்பா, என்னாச்சு? அதே ஒண்ணு இல்லப்பா, உடம்பு லேசா சுடுது, கொஞ்சம் அசதியா இருக்கேன்னு தூங்கிட்டு இருக்கு. நான் எழுப்பிடுமாப்பா? வேண்டாப்பா, வேண்டாம். ஏன்பா, நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் கோபி, யாரா போன் பண்ணாங்களா? இல்லப்பா, நான் தான் கார்மெண்ட்ஸ்க்கு போன் பண்ணேன். குமார் அண்ணனும் லட்சுமணன் மாமாவும் பேசினாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல, சும்மா. ஏன்பா, தனனி நம்ம வீட்டாளுங்க கூட சண்டை போட்டு லீலா வீட்டுக்கு போயிருக்காப்லையா? நிஜமா என்னப்பா பிரச்சனை? என்னன்னு சொல்ற? எல்லா வீட்லயும் வர பிரச்சனை தான். பொதுவா பொம்பளைங்களுக்குள்ள வர சின்ன சின்ன பிரச்சனை தான் பாது. ஏன்பா, தனனி நம்ம வீட்டாளுங்க யாரையாவது ரொம்ப மோசமா திட்டினாங்களா? இல்ல யார்கிட்டயாவது மரியாதை இல்லாம நடந்துட்டாங்களா?
இந்த மாதிரின்னு குமார் மாப்பிள்ளை உங்ககிட்ட சொன்னாங்களா? கிட்டத்தட்ட இது மாதிரி தான்ப்பா சொன்னாங்க. அவனு கிடக்குறப்பா மட பசங்க. கோபி தானும் கொஞ்சம் முன் கோபி. நம்ம வீட்லயும் எதுவும் லேசுப்பட்டது இல்ல, உனக்கு தெரியுமே. ஒண்ணு சொல்லட்டுமா? முக்கியமான பிரச்சனை தனத்துக்கு விஜய்க்கு நடுவுல நடந்துச்சு. விஜய் என்னப்பா சொல்றீங்க? ஆமா கோபி, விஜய் மேல பெருசா ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. தானும் கொஞ்சம் வெகுளித்தனமா பேசுனதுனால பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால சில மனஸ்தாபம். அதான் தானும் கோச்சிட்டு லீலா விட்டு போயிடுச்சு. எப்படி வேணாலும் இருக்கட்டுப்பா. தானே நீ வீட்டை விட்டு போனது தப்பு. வரமாட்டேன்னு சொன்னவங்கள வம்படியா வற்புறுத்தி நம்ம வீட்டுல கொண்டாந்து வச்சது நானு. நான் வெளியூர் போயிருக்க நேரத்துல அவங்க நம்ம வீட்டால் கூட சண்டை போட்டு வெளியில போறது எனக்கு தப்பா ஆகுமானா? போசன் என்னப்பா சொல்றாரு? போஸ் அதை தான் திட்டுறான். அது போனா போது, அதை யாரும் கூப்பிட வேண்டாம், அங்கேயே கிடக்கட்டும் சொல்றான். சேச்சே, அது ரொம்ப தப்பாச்சேப்பா. எப்படிப்பா கூப்பிடாம இருக்க முடியும்? அப்பா, நீங்க தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னப்பா? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த நிமிஷமே தானே நீங்க எப்படியா நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும். அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிப்பா அவங்க நம்ம வீட்டாளு கூட சண்டை போட்டு வெளில போறது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அசிங்கம் தான். சரி கோபி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நம்ம வீட்டாளுங்க இருக்காங்களே. கோபி கவலைப்படாத, தானே நம்ம வீட்டுக்கு திரும்பி வர்றது என் பொறுப்பு. போருமா? சரிப்பா, நீ நிம்மதியா இருக்கணும். இந்த பிரச்சனையை பாத்துங்க, விஜயும் பாத்துங்கப்பா. கண்டிப்பா பாத்துக்கிறேன். ஃபோன் பண்றேன். வச்சிடுறேன். சார், நீங்க சொன்ன மாதிரியே அளவு மாதிரி தான் இருக்கு. மன்னிச்சுக்கங்க சார். நாங்க எங்க பார்ட்டி அவசரத்துக்கு உங்கள்ட்ட சரக்கு எடுத்தா நீங்க பாட்டுக்கு லேபிளை மாத்தி மாத்தி ஓட்டினா என்ன சார் அர்த்தம்? அது எங்க கம்பெனி பேர்ல கெட்டு போயிரும். சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. கம்பெனில வேலை பார்க்கறவங்க யாரோ லேபிளை மாத்தி ஓட்டிட்டாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பு வராம நாங்க பாத்துக்கிறோம். இனிமேலாவது பாத்துங்கம்மா, கவனமா இருங்க. சார், இந்த சரக்குலாம் மாறி போச்சுல்ல, இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க சார். ஒரு மணி நேரத்தில் நான் மாற்றி அனுப்பிச்சு விட்டுறேன். சரி, அனுப்புறேன். சரி சார். எனக்கா அது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு பாத்தீங்களா? எல்லாம் அந்த குமார்னால வந்தது போஸ். எனக்கா பண்றது? நம்மளை நம்பி கோபி கம்பெனியை விட்டு சூரத் போயிருக்காப்ல. சே, அவர்கிட்ட கேட்கவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. உடனே ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாப்ல. சே, சரி வாங்க மேற்கொண்டு ஆகிறது பாப்போம். நம்ம கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக நான் நிறைய ஐடியாக்கள் வச்சிருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சா நான் பிரமாதமா டெவலப் பண்ணி காட்டுவேன். உங்க தம்பி தான் உங்களை ஓரம் கட்டிட்டு எல்லா பொறுப்பையும் அந்த போஸ் கிட்ட கொடுத்துருக்காரு. அட விடுமா, அவங்கெல்லாம் யாரு? இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. ஆனா நான் தான் கோபியோட சொந்த அண்ணன். என்னைக்காவது ஒரு நாள் என் திறமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பை எல்லாம் என்கிட்ட ஒப்படைக்க போறான் பாரு. ஆமா, என்ன பிரச்சனை இந்த முட்டா பசங்களுக்கு? எப்படி உங்களால இப்படி அலட்சியமா பேச முடியுது? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது நான் தப்பு பண்ணேனா? விஆர் கார்மெண்ட்ஸ் கமிச்ச மெட்டீரியல் எல்லாத்துலயும் லேபிள நீங்க தானே ஒட்டி அமிச்சீங்க. ஆமா, ஒரு பீஸ் விடாம நான் தான் எல்லாத்தையும் ஒட்டி அனுப்புறேன். ஒரு பீஸ் விடாம லேபிள் ஓட்டினா மட்டும் பார்த்தாது. 44 சைஸ் சட்டைக்கு 42 சைஸ் லேபிள் ஓட்டக்கூடாது பாருங்க. யாரு? நான் தப்பு பண்ணேன். இதை என்னால நம்ப முடியாது. அதை நேரா பார்த்த நாங்க அந்த விஆர் கார்மெண்ட்ஸ்காரன் எல்லாரும் முட்டா போயில. அது எனக்குன்னு தெரியும். எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மூட்டை வந்து இறங்கிரும். வேணா டேப் வச்சு அளந்து பாருங்க, தெரியும். ஏய், என்ன நீ ஓவரா பேசுற? இங்க பாருங்க. அதான் போஸ் சொல்லிட்டாருல. வாங்கப்பா. ஆமா, நீங்க என்ன எவ்வளவு தூரம்? இல்ல, போஸ பார்க்கலாம். ஓஹோ, உங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்துருக்கானா? இல்ல, வீட்டுல தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, இங்க வந்துட்டீங்களா? அதான் கேட்டேன். டேய், தப்பு பண்ணிட்டு இருக்க. அவர் சுட்டி காட்டினா திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓஹோ, அத சொல்றதுக்காக விசிட்டிங் ப்ரொஃபஸரா நீங்க இங்க வந்திருக்கீங்க. டேய், இது உன் தம்பியோட கம்பெனி. அவனோட உனக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்கணும். என்னமோ இப்படி பேசுற? ஏன்னா அவன் தப்பு சொன்னா அவன் மேலே பாயிர. போஸ், நானே சொல்றேன். போஸ், குமார் 1 நம்பர் முட்டாளு, நீ தான் புத்திசாலி. இதை சொல்றதுக்காக தான் அவர் அங்கிருந்து இங்க வந்திருக்காரு. அடுத்தவங்க முன்னாடி மட்டம் தட்டுறது உங்களுக்கு பொழப்பா போச்சு. நானே சொல்லிட்டேன், வரேன். அப்பா, இது என்ன மட்டும் பாதிக்கிற விஷயம்னா பேசாம இருந்திருப்பேன். இது கம்பெனியை பாதிக்கிற விஷயம், அதனாலதான். கரெக்ட்பா, நீ கரெக்ட் தான் பண்ணிருக்க. ஒரு விஷயமா தான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். என்னப்பா? கோபி போன் பண்ணிருந்தான்ப்பா. நான் சொன்னேன் தானோ லீலா வீட்டுக்கு போயிருக்கான்னு. ரொம்ப வருத்தப்பட்டான்ப்பா. அதுக்கு எதுக்கு கோபி வருத்த பண்ணும்? அவ கொழுப்பெடுத்து போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கா. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? தனத்தை வற்புறுத்தி கூட்டு வந்தது கோபி தானே.
எங்க வீட்டு ஆளுங்க பிரச்சனை பண்ணதுனால அவ போயிட்டா இல்லையா, அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான்ப்பா. அப்பா அதுக்கு அவசியமே இல்ல. பிரச்சனை இல்லாதங்காரனா அவ வாய் தான். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. எப்படியாவது தனத்தை சமாதானப்படுத்தி கூட்டு வாங்கன்னு கோபி சொல்லிட்டான். என்னப்பா அது அர்த்தம் இல்லாம இருக்கு? அவன் திட்டவட்டமா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். தனம் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் அவன் வருத்தம் போகும். நீ என்ன பண்ற? நேரா ரவி வீட்டுக்கு போற, தனத்தை சமாதானப்படுத்தி கூட்டு வர. அப்பா அவ ஒரு லூசுப்பா. இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவ உச்சாணி கும்பல் ஏறி உட்காந்துக்குவா. அப்புறம் அவ வாய் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. கோபியே சொல்லிட்டான், இப்ப நானும் சொல்றேன். தனத்தை சமாதானப்படுத்தி கூட்டு வா. சரிப்பா. லதா, நம்ம பிளான் பண்ண மாதிரி பசங்க எல்லாம் கூட்டு வந்துடலாம். ரிசர்வேஷன் எல்லாம் கேன்சல் பண்ணானா? ஓகே, வேற எங்கேயா போகணும்னா சொல்லு, நம்ம அங்க போயிட்டு கிளம்பிடலாம். போலாங்க. ஓகே, சாப்பிட்டு போலாம். ஓகே. ஹலோ டேவிட். ஹலோ சார். ஹலோ கமான், இங்கே உட்காருங்க. சார், நீங்களா? எஸ். வாட் a சர்ப்ரைஸ். பார்த்து ஒரு 1.5 வருஷம் இருக்குல்ல? இருக்கும் சார். லதா, இவங்களோட ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் தெரியுமா? இவன் டேவிட், அவ அருந்ததி. குட் ஸ்டூடண்ட்ஸ். வணக்கம் மேடம். சார் தான் எங்களோட ஃபேவரட். அவர் கிளாஸ் நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். அவர் திடீர்னு திருச்சி போனதும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். ஆமா மேடம், சார் கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியா? காலேஜ்ல தான் நினைக்கிறேன். வீட்ல படு போற இவரு. பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். சி, காலேஜ்லயே சொல்லுவாங்க 2 பேரும் லவர்ஸ். பட் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் அதுக்குள்ள உங்களுக்கு லவ் போர் அடிச்சிருச்சா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். சி அருந்ததி, என்ன பொறுத்த என்ன தெரியுமா, லவ் பண்ற பீரியட மேக்ஸிமம் ஜாஸ்தி வச்சுக்கணும் இல்லையா? நீங்க சொல்றது நல்லா இருக்கே. காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? கல்யாணத்தை பத்தியும் எனக்கு ஒரு கொள்கை இருக்கு. என்ன சார் அது? கல்யாணத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் இல்லையா, தள்ளி போடணும். சி, இட் இஸ் பெட்டர் டு போஸ்ட்போன் தி மேரேஜ். இட் இஸ் பெஸ்ட் டு அவாய்ட் தி மேரேஜ். புரியலையே, நம்மளா போய் விழுந்து அவசரப்பட்டு தேவையா? பாத்தியாமா, வரதட்சணை வாங்கிட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெத்துக்கிட்டு எங்க அப்பா கொடுத்த கார்ல ஊரை சுத்திக்கிட்டு கல்யாணம் வேண்டாம் பேசிட்டு இருக்கிறது. ஓகே ஓகே, அவங்களுக்கு ஜோக்கா சொன்னேன். அவங்களோட கால வாரியாச்சு. டேவிட், திருச்சிக்கு நீ வரும்போது கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும். ஓகே? கண்டிப்பா வரோம் சார். டேவிட், இப்போ எங்க ஒர்க் பண்ற? அது இங்க மந்தவெளியில ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன். ஏன் டேவிட், வேலை நல்ல வேலையா? சொல்லிக்கிற மாதிரி எதுவும் அமையலையா? இல்ல சார். டேவிட், யூ ஆர் பிரைட் ஸ்டூடெண்ட். சரி, நீ ஒன்று பண்ணு. நான் போகும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். உன் ரெஸ்யூமேவே எனக்கு அனுப்பிச்சு வை. எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. நானே சொல்லி நல்ல வேலையை ரெக்கமெண்ட் பண்ணி தரேன். ஓகே? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் அருந்ததி, நீ எங்க ஒர்க் பண்ற? ஒர்க் பண்ணல சார். பணக்கார வீட்டு பொண்ணு. அருந்ததி, நான் ஒரு அட்வைஸ் சொல்லுவேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் எஜுகேஷன். ஏதாவது ஒரு வேலைக்கு போ. டோன்ட் சிட் ஐடில். ஓகே? சரிங்க சார். உங்க 2 பேருக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு? இப்பதான் சார், கொஞ்ச நாள் தான் ஆச்சு. காதல் கல்யாணம் எதிர்ப்பு அது இதுன்னு எனி ப்ராப்ளம்? அது வந்து அது வழக்கமா வர பிரச்சனை தான் சார். அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால அது ஒரு பெரிய கதை சார், விசித்திரமான கதை. அது என்னப்பா, லவ் மேரேஜ்னாலே காதல் எதிர்ப்பு கல்யாணம்னு வழக்கமானது. அதுல என்னப்பா பெரிய விசித்திரத்தை பாக்குற? இது அதுக்கும் மேல சார். இவளோட அப்பா இவளை ஏமாத்தி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் நான் தான் அலையா அலைஞ்சு உண்மையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என் கூட வந்தா. அப்படின்னா இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆனவ புருஷனை விட்டுட்டு உன் கூட ஓடி வந்துட்டா இல்லையா? ஆமா மேடம், பிரச்சனை பெருசாயிடுச்சு. அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. எந்திரிங்க முதல்ல. கொஞ்சம் உட்கார். உங்ககிட்ட படிக்கிற கழுதைங்க லட்சணம் இதானா? நீங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தீங்க இதுங்களுக்கு? கட்ட புருஷனை விட்டுட்டு இவன் கூட ஓடி வந்துட்டாளாம். அத பத்தி கொஞ்சமாவது வெக்கம் கூச்சம் 2 பேர் மூஞ்சில இருக்கா? மேடம் சும்மா இருப்பா. புருஷனை விட்டுட்டு உன் கூட ஓடி வந்திருக்காளே, உன் கூட மட்டும் காலமுறை இருப்பானே எப்படி நம்புற? ச்சே, இந்த காலத்து புள்ளைங்க மேல எனக்கு இருந்த மரியாதையே உங்களால கெட்டு போச்சு. எவ்வளவு ஈரத்தனமான காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. வாங்க போலாம். லதா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. அங்க என்ன பார்வை? இப்படிப்பட்ட கழுதைங்க தான் வாத்தியாரையே கூட்டிட்டு ஓடுறதெல்லாம். வாங்க போலாம். ஏலில உங்க அக்கா எங்க காணோம்? ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க போல இருக்கு. அப்பாவிதான், ஆனா வாய் தான் ரொம்ப ஜாஸ்தி.
அதனாலதான் இவ்ளோ பிரச்சனை. அடேங்க அப்பா, அவங்க மட்டும் தான் அந்த மாதிரியா? என்ன சொல்றீங்க? லீலா, நான் சொல்றேன்னு நீ கோச்சிக்க கூடாது. உங்க வீட்டு ஆளுங்களுக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நம்ம வீட்லயே நடந்திருக்கு. என்ன அப்படி பாக்குற? நம்ம கடை திறப்பு விழா, 60ஆம் கல்யாணம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? தப்பான விஷயத்த யோசிப்பாங்க, தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு உதவி தேவைங்கிறப்பெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா தேவையில்லாத நேரத்துல வந்து எரிச்சல் பண்ணுவாங்க. லீலா வந்துட்டாரு பாரு. வாங்க மாமா. வாங்க சகல, வாங்க உட்காருங்க. என்ன சகல, வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. எல்லாம் அப்படிதான், மனசுல இருக்கிறது வெளியில வருது. அக்கா எங்க? அக்கா, அக்கா. என்ன மாமா? என்ன மகாராணி, எப்படி இருக்கிய? என்ன கழுதிக்கு தரையா பாத்துக்கிட்டு இருக்கிய? புருஷ மூஞ்ச கொஞ்சம் பாக்குறது. என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. என்ன? வாங்க. என்னடி குரு இடத்துல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? அந்த வீட்ல செருப்படி விளக்க மாத்தடியில வாங்கலாம், ஆனா இந்த வீட்ல வந்து உட்கார கூடாதாக்கும். இதுல என்ன கூறுகட்டத்தனம் கட்டிய? உங்ககிட்ட வாதாடவும் வரல, வாதாடவும் முடியாது. வந்திருக்க இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இதனால வீணா எல்லாரும் பகையும் மனத்தாங்களும் நான் வாங்கிக்கணும். ஆமாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சங்கடம் வரணுங்கிறதுக்காக தான் அழகர் குல சிதம்பரம் என்ன பெத்து வச்சிருக்காரு. பேசுற பேச்ச பாருங்க. மாமனை பத்தி நீ பேசாத. அவர் தங்க முடி 4 பிள்ளைல நல்லா தான் பெத்தாரு. ஒன்னதான் ஏதோ தப்பான வேலையில பெத்துட்டாரு போல இருக்கு. சின்ன பிள்ளைனால விளக்கணை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே கட்டின பொண்டாட்டி நீங்க எகத்தாளமா பேசுறதுனாலதான் கண்ணு கண்ட திருநாயில நீங்க இலக்காரமா பாக்குது. சொல் பொறுக்க மாட்டோம் தானே நான் இங்க வந்து இந்த பசுவு பேச்சோ. என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? மனசுல இருக்கிற வேதனை தெரியாம. உன் மனசுல என்ன வேதனை இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத நான் ஒன்னும் அடையும் இல்ல. ஆமா, தெரிஞ்ச மாதிரியா நடந்துட்டு இருக்கீங்க. வாங்க போஸ். அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசிட்டு. இல்லப்பா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என் மனசுல பட்டது சொல்றேன் போஸ். தனம் ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை மனசை எல்லாரும் சங்கடப்படுத்தினா எப்படி? அதான் கோச்சிட்டு வந்திருப்பா. எனக்கும் தெரியும் தான், தனம் ஒரு குழந்தை மாதிரி தான். அக்கா அப்படி இருந்துட முடியுமா? நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, 4 காசு சம்பாதிக்கணும். அதுக்கு 4 பேர் அனுசரிச்சு தானே போய் ஆகணும். எவ்வளவுதான் மாமா அனுசரிச்சு போறது? நாம என்ன களிமண்ணா? மனுஷங்க தானே. வீமுக்கனே சீண்டி பார்த்தா எப்படி? அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அந்த லட்சுமணு, குமார், சிவராமே, அவங்க பொண்டாட்டிங்க எல்லா பத்தியும் நமக்கு நல்லா தெரியும்ல. நம்ம தானே கொஞ்சம் அனுசரிச்சு போய் ஆகணும். நம்ம யாருக்காக வந்திருக்கோம்? கோபிக்காக. கோபி வெளியூர் போயிருக்கல, இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்காளே, அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை? மத்தவங்க மரியாதை பத்தியே கவலைப்படுங்க, நம்ம மான மரியாதை பத்தி கவலையே படாதீங்க. இங்க பாரு, கோபி வரட்டும், அவங்க மரியாதை அவங்க கிட்ட இருக்க மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சரி, கோபி எப்ப வராப்ல? அப்பா அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். கோபிக்கு அங்க நிறைய வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் கிளம்பி வருவாப்ல. அதுக்கடையில விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வருத்தப்பட்டிருக்காப்ல. அவ்வளவு பெரிய மனுஷன் இங்கேருந்து கார்மெண்ட்ஸ் கிளம்பி வந்து தனத்தை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டு வந்துரு. கோபி ரொம்ப வருத்தப்படுறான்னு சொல்றாரு. கோபி போன் பண்ணல சொல்லியிருக்காப்ல, அவங்க இப்படி எல்லாம் பேசினதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு. பாவம் கோபி, அவருக்கு இதெல்லாம் தேவையா? பின்ன என்னம்மா, கதிரேசன், கோபி எல்லாரும் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ பிடிவாதம் பிடிக்கிறது நல்லது இல்லம்மா. பேசாம போஸ் கூட கிளம்பு. மாமா, உங்களுக்கு அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி சரியா தெரியாது. இந்த தனத்தை போய் இவ்வளவு சிபாரிசு பண்ணி திரும்பவும் கூட்டிட்டு வரணுமாங்கிற பொறாமையில மறுபடியும் ஏதாவது ஆரம்பிப்பாங்க. இங்க பாரு, திரும்ப திரும்ப இதுக்கு பழசையே பேசிட்டு இருக்க. அப்புறம் கோபிக்கு அப்பாவுக்குள்ள என்ன மரியாதை இருக்கு? இதுக்கு மேலேயும் பிடிவாதம் பிடிக்காதம்மா, போஸ் கூட கிளம்பு. அக்கா போயிட்டு வாக்கா. பாருங்க ரவி, எல்லாரும் என்ன இங்க இருந்து கலப்பறதுலயே இருக்காங்க. என்ன பண்றது? உங்க வீட்டுக்காரர் உங்களை கூட்டிட்டு போன வந்துட்டாரு, நீங்க இல்லாம திரும்பி போக மாட்டார் போல இருக்கு. சரி வரேன். ஆனா அங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நேரா அழகர் குல தான். நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். ஆமா, பாத்துக்கிறேன். போய் குழந்தை எடுத்துக்கிட்டு வா, கிளம்பலாம். ஹலோ, நான் ஜெயமணி பேசுறேங்க. வணக்கம் சம்பந்தி, நான் கதிரேசன் பேசுறேன். ஆமா, போஸ் அங்க வந்தானா? வந்தாங்க, இப்பதான் சமாதானம் பேசி அங்கதான் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் அவங்களை இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்களேன். என்ன சொல்றீங்க? வீட்டுல விஜிக்கு அம்மா போட்டிருக்கு, பெரியம்மா மாதிரி தெரியுது. குழந்தைய வச்சுட்டு அவங்க இங்க வர வேண்டாமேன்னு பாக்குறேன். கொஞ்சம் போஸ் கிட்ட போன் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் இருங்க. என்னப்பா? கதிரேசன் பேசு. ஹலோ அப்பா, நான் போஸ் பேசுறேன். அப்பா போஸ், அது ஒண்ணு இல்ல, விஜிக்கு காய்ச்சல் இருந்துச்சுல, அது பெரியம்மன் தெரிய வந்திருக்கு. ஐயோ அப்பா, என்னப்பா சொல்றீங்க? பெரியவங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கடுமையானது. அதனால சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நீயும் தனமும் இங்க வர்றது அவ்வளவு நல்லது இல்லப்பா. அப்போ என்னப்பா பண்றது? இல்ல, அதுக்கு அம்மா இறங்கி தண்ணி ஊத்துற வரைக்கும் நீங்க தினமும் லீலா வீட்லயே இருங்களேன்.
வேற வழி இல்லப்பா. நீ அங்கேயே இருப்பா. சரிப்பா, வச்சிடுறேன். இதான் நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிறது. நம்ம கையில எதுவும் இல்லப்பா. என்னப்பா விஷயம்? 2 பேருமே சேர்ந்து புதிர் போடுறீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லப்பா, விஜிக்கு பெரிய அம்மா போட்டிருக்கான். ஐயோ, இந்த சூழ்நிலையில தனம் குழந்தை போஸும் அங்கே போறது நல்லா இல்ல. தண்ணி ஊத்துற வரைக்கும் இங்க தான் இருக்கணுங்கிறாங்க. வேற வழி இல்ல, இங்க தான் தங்கணும். பாத்தீங்களா 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுனீங்கல்ல. நான் அங்க போறது கடவுளுக்கே பிடிக்கல. ஏய், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? விஜிக்கு நீ அக்கா தானே, கொஞ்சம் கூட வருத்தமா பேசிட்டு இருக்க. வருத்தெல்லாம் இருக்குங்க, ஆனா நான் சொல்ல. சுமார் கொஞ்ச நேரம் வாய் மூடி சுமார். அப்பா, புள்ளத்தாச்சி பெரியம்மா போட்டிருக்கு, ஏதாவது சிக்கல் வந்துருமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அம்பாலோட விளையாட்டு 3 நாள்ல இறங்கிடும், எல்லாம் சரியா போயிடும். லீலா, போஸுக்கும் சேர்த்து சமையல் பண்ணுமா? சரிங்க. நீங்க போய் கை கால் அலம்புங்க, நான் அந்த கடைக்கு போயிட்டு வரேன். செல்வி எங்க? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கான். நீங்க ஏங்க உம்முன்னு இருக்கீங்க? இதான் தலையெழுத்துங்கிறது. நான் ஒரு மடையன். எங்க அப்பா அட்வைஸ் பண்ணும்போது நான் குறுக்க புந்து கெடுக்காம இருந்திருந்தேன்னா கோபி வீட்டுக்கு தானே நீ போயிருப்பாங்க. நான் உள்ள புந்து தேவையில்லாம கெடுத்துட்டேன். இப்ப என்னடா போசுங்க தங்க வேண்டியதா போயிடுச்சு. என்னத்த சொல்றது? உங்களுக்கு எங்க இப்படி புத்தி போகுது? நீ ஏன் பேச மாட்ட? உங்க வீட்டாளுங்க ஒரு இடத்துக்கு வந்த இடத்துல பிரச்சனை பண்றதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஆளே இல்ல. ஏற்கனவே கோபி வீட்டுல பிரச்சனை பண்ணி தான் தானே இங்க வந்திருக்காங்க. இப்ப போஸ் வேற வந்திருக்க. அப்படி இங்க என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. என்ன நிக்கிற? போய் நல்லா உப்பு வரப்ப குழம்பு வச்சு விருந்தாளிக்கு ஊத்து. அப்பதான் இங்கேயும் நல்லா சூடு பிடிக்கும். வர வர இந்த போஸ் பைய டார்ச்சர் தாங்க முடியல. என்னடா இது? வாசல வேப்பல சொல்லிக்கிறீங்க. என்ன எதுக்கு ஸ்டாப் பண்றீங்க? என்ன வாசல வேப்பல சொல்லிக்கிறீங்க? சின்ன புள்ளி கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது மாப்ள. சரி விடுறா, வண்டி பிரேக் பிடிக்கல போல இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம். எல்லாம் தலையெழுத்து. சிவராமா, எனக்கு ஒரு டவுட். என்ன மாப்ள? வீட்டுக்குள்ள ஏதோ வாசனை வர மாதிரி இருக்கு. ஆமா மாப்ள, வேப்பல வாசனை மாப்ள. ஐயோ ஆத்தா மாரியாத்தா, இது என்ன கோலம்? ராஜச்செல்லம், யூடியூப் என்னது ஆளாளுக்கு ஆட்டோ மாதிரி வந்து நிக்கிறீங்க? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம வீட்டுக்கு ஆத்தா வந்திருக்கா. என்னது ஆத்தா வந்திருக்காளா? நீங்க 2 பேருமே ஆத்தா கெட்டப்ல இருக்கீங்க. சோ நம்ம வீட்டுக்கு ஆத்தாக்கள் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, ஆத்தா வந்திருக்கிறது எங்களுக்கு இல்ல, நம்ம விஜய்க்கு. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நம்ம விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு, அதத்தான் நாங்க ஆத்தா வந்திருக்கான்னு சொன்னோம். ஆத்தா மகமாயி கருமாரி மாரியாத்தா. நிறுத்துடா. ஏற்கனவே ஒரு 2 கணமை வீங்கி போயிருக்கு, இன்னையும் அடிச்சு வீங்கி வைக்கிற. மாப்ள, விஜய்க்கு அம்மா பாத்துக்கனா அந்த ஆத்தாவே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி மாப்ள. ஆத்தா வாய் முறா சுமாரா. சரி டேய் சிவராமா, எந்த காலத்துல இருக்கா? அதெல்லாம் முன்னாடிடா. இப்ப எல்லாம் சயின்ஸ்ல எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சுடா. என்னது? அதுக்கு தான் என்ன மாதிரி டெய்லி டீட்டெயிலா இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும்னு சொல்றது. அப்பதான் எல்லாம் தெரியும். நான் என்னத்த கண்ட சகல, நீயே சொல்லிரு. டேய் சிவராமா, இது ஒரு வைரஸ் மூலியமா பரவுற நோய்டா. சின்ன வயசுல தடுப்பூசி போட்டாக்கா இப்படி எல்லாம் வராது. அப்படியே மேட்ரு. சோ சிதம்பரம் மாமா சின்ன வயசுல விஜய்க்கு வேக்சினேஷன் போட்டுக்க மாட்டாரு. கரெக்டா சொன்னடா. ஒரு ஆம்பளை வளர்த்த லட்சணம் இப்படி இருக்கு. டேய் சிவராமா, இதனால என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமாடா? என்ன பிரச்சனை வரும்? டேய் தடுப்பூசி போடலன்னா காலெல்லாம் சூம்பி போய் குச்சி மாதிரி ஆயிடும் சொல்லுவாங்க. டேய் அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அதுக்கு பேர் போலியோடா. சிவராமா, இந்த ஆள் அம்மையும் போலியும் கன்ஃபியூஸ் பண்ணி இந்த ஆளும் குழம்பி நம்மளையும் குழப்பறான். அதுக்கு பேரு போலியோ. அதானே, எங்க ஊர்ல காலு சூம்பி போச்சுன்னா இளமலை வாதம்பாங்க. இந்த ஆள் போலியோ புடிக்கிட்டு இருக்கான். வேணா பண்ண ரெண்டும் ஒண்ணுதான். நீ இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற மவுசு இப்ப தெரிஞ்சு வச்சுல. சுமாரா, ஜஸ்ட் வாய் தவறி சொல்லிட்டா அதுக்காக நக்கல் பண்றியா? ஏ ஈஸ்வரி, ஏதோ தெரியாதனமா ஆத்தா நம்ம வீட்டுல விளையாடிட்டா, அதுக்காக 2 பேரும் சேர்ந்து இந்த எஃபெக்ட்ல இருக்கணுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு வந்தது எங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் உடனே ஆத்தாவுக்கு நேர்ந்துகிட்டோம். வெரி குட்.
எங்களுக்கும் சேர்த்து தான் இருந்துக்கிட்டீங்க. ஆமாங்க, நீங்க வேற நான் வேறயா, சேர்த்து தான் வேண்டிக்கிட்டேன். தட்ஸ் ராஜசலம். என்ன நீ உடம்ப வருத்தி கொஞ்சம் சிரமப்படுறதா கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. நாங்க விரதம் மட்டும் தான் இருக்க போறோம். வெரி குட். வெரி குட் வெரி குட். உங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். என்ன? நீங்க யாருமே விஜய் ரூம் பக்கம் போக கூடாது, குழந்தைங்களையும் அனுப்ப கூடாது. என்ன? ஆமா, நீங்க 2 பேரும் என்ன வேண்டியிருக்கீங்க? மண் சோதிக்க போறீங்களா? அதெல்லாம் நாங்க ஏன் செய்ய போறோம்? அடுத்த மாசம் மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துற திருவிழா வருதுல்ல, அதுல நீங்க 3 பேரும் தீச்சட்டி எடுக்க போறீங்க. நாங்களா? ஆமா, நாங்க வேண்டிக்கிட்டாச்சு. ஏ ஈஸ்வரி, எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங்லாம் இருக்கேடி. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பேசினா அது சாமி குத்தம். நாங்க வேண்டிக்கிட்டாச்சு, நீங்க தீச்சட்டி எடுக்கணும். ஏ ராஜு, இந்த சம்மர்ல தீச்சட்டி எடுக்கிறது சாதாரண விஷயமா? ஏதாவது குளிர்ச்சியா வேண்டிக் கூடாதா? இனிமே அத பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. உங்க மனசையும் உடம்பையும் தயார்படுத்திக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆத்தா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால ஆம்பளைங்க நீங்க 3 பேரும் திண்ணையில தான் படுக்கணும். இல்ல ராஜு, நீ இல்லாம நான் என்னைக்கு தனியா தூங்கியிருக்கேன்? ஏ ஈஸ்வரி, நான் கூட என்னைக்கு தனியா தூங்கி இருக்கேன். இது கூட எப்படி தூங்குறது? ஏன் லட்சுமணா சுத்தம். வாங்க. ஜி, கஞ்சி குடிக்கிறியாமா? வெறும் வயித்தோட படுக்கூடாதுமா, கொஞ்சம் கஞ்சி குடுக்கறேன், குடிக்கிறியா? ஆத்தா உன் உடம்புல பூர்ணமா விளையாடி இருக்கா. உன் உடம்போட வேதனை எனக்கு தான் தெரியும். இந்த வேதனையை மீறி ஏதோ ஒரு வருத்தம் உன் முகத்துல தெரியுது. என்னம்மா? ஒண்ணு இல்ல மாமா, நான் அனுபவிச்சுதாமா, எல்லாம் பார்த்து உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டவன். உன் மனசுல என்னமா இருக்கு? வேற ஒண்ணு இல்ல மாமா. என் உடம்புக்கு வந்தது இந்த வருத்தம், இது எதுவுமே அவர் பக்கத்துல இருந்தா எனக்கு பெருசா தோணாது. அவர் இல்லாதப்ப வந்ததுதான் எனக்கு இப்ப வேதனையா இருக்கு. அவர் எப்ப மாமா வருவாரு? இதத்தான் எதிர்பார்த்தேன். நீ தூங்கிட்டு இருக்கும் போது கோபி போன் பண்ணான். மாமா, அவர் என்ன சொன்னாரு? அவன் தனம் கோவப்பட்டு லீலா வீட்டுக்கு போனதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டாமா. எப்படியாவது தனத்தை சமாதானப்படுத்தி கூட்டு வாங்கன்னு சொன்னா, நானும் சரின்ட்டேன். உன்னை பத்தியும் கேட்டான், நீ தூங்குறேன்னு சொல்லிட்டம்மா. மாமா, இந்த விஷயத்தை பத்தி சொல்லல. இல்ல சொல்லல, லேசா காய்ச்சல் இருக்குன்னு சொன்னேன். அவர் வர வரைக்கும் அவருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் மாமா. தெரிஞ்சா வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துருவாரு. நீ சொல்றது கரெக்டுமா? கோபிக்கு தெரிஞ்சா போட்டதை போட்டபடி விட்டுட்டு ஓடி வந்துருவான். நீ கவலையப்படாம, ஆத்தா உன்னை விட்டுட்டு சீக்கிரமா இறங்கிடுவான். தனுவக்கா இன்னும் வரலையா மாமா? உனக்கு அம்மா போட்டிருக்கு இல்லையா, அதனால நான் தான் போசுவின் தனத்தையும் லீலா வீட்டிலே இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் சமாதானம் இருக்குமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்தா இத குடி. என்ன மாமா நீங்க எதுக்கு எனக்காக கஞ்சி எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க? இதுல என்னமா கஷ்டம் இருக்கு? எத்தனையோ நாள் மகனுக்கு தோசை சுட்டு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு மருமகனுக்கு கஞ்சி வச்சு கொடுக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கல. சாப்பிடுமா. அம்மா, ஏமா கண் கலங்குற? எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துருச்சு மாமா. அவரும் இதே மாதிரி தான் எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுக்குவாரு. உங்களை மாதிரியும் அப்பா மாதிரியும் மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் மாமா. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன்? உள்ளதான் மாமா சொல்றேன். எனக்கு அப்பா அமைஞ்ச விதத்திலையும், புருஷன் அமைஞ்ச விதத்திலையும், மாமனார் அமைஞ்ச விதத்திலையும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் மாமா. சாப்பிடுமா.
இந்தாங்க. அங்க வை. ஏன் இத கையில வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் எது பேசினாலும் சுத்தி வளைச்சு பேசாம இருக்க மாட்டீங்களா நீயும் அப்பாவும்? நான் இப்ப எனக்கு சொல்லிட்டேன். எதுக்காக இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்ன நான் டென்ஷன் ஆகுறேனா? என்ன டென்ஷன் படுத்துறதே நீங்க தான். இப்ப புதுசா வேற நான் டென்ஷன் ஆகுறேன், என் மேல ஒரு பழிய போடுறீங்களா? நல்லா இருக்கு இந்த கூத்து. என்னங்க இதுக்கெல்லாம் போய் கோவிச்சுக்கிட்டு? முதல்ல பாலை குடிங்க. இப்ப என்ன பாலை குடிச்சே ஆகணுமா? இது என்ன உலக மகா பிரச்சனையா? நீங்க எப்பவுமே ராத்திரியில பாலை குடிச்சிட்டு தானே படுப்பீங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எனக்கு மட்டும் தான் பால் எடுத்துட்டு வந்தியா? என்ன சொல்றீங்க? இல்ல, முன்னாடி இந்த வீட்டுல 3 பேர் இருந்தோம். டீ காஃபி சாப்பிட்டது போக மீதி பாலை நைட்டு 3 பேரும் சாப்பிடுவோம். இப்பதான் தனம் போஸ் குழந்தைன்னு 3 பேர் வந்திருக்காங்களே, அந்த பால் எங்க பத்த போகுது? இன்னும் வாங்கணும் இல்லையா? ஓஹோ, இதான் உங்க டென்ஷன் காரணமா? ஏங்க, தனோக்கா வீட்டுக்கு வரும்போது ஒழுங்கா தானே பேசுனீங்க. என்ன பண்றது, என் புத்தி பின் புத்தி. எங்க அப்பா விவரமான ஆளு. தனனிக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்ப பார்த்தாரு. நான் தான் குறுக்க புந்து கெடுத்துட்டேன். என்னங்க நீங்க? போஸ் மாமா இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சு? இது இதோட முடிஞ்சிட போறது இல்ல. உங்க வீட்டாளுங்க எப்பவுமே ஒரு பிரச்சனையோட தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இங்க உட்காந்து தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இது என்ன சத்திரமா சாவடியா? நாமளே இந்த வீட்டை லீஸுக்கு பிடிச்சி தண்ணியை விலை கொடுத்து வாங்கி ஏதோ பொழப்ப நடத்திட்டு இருக்கோம். இவங்க பாட்டுக்கு இங்க வந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் தலையெழுத்து. ஏங்க இப்படி வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் கற்பனை இல்ல. நீ வேணா பாரு, எல்லாரும் இந்த ஹால்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ எல்லாருக்கும் டீ கொடுப்ப, நான் ஒரு மூலையா இழிச்சுவாய் மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். மீறி ஏதாவது பேச போனா எங்க அப்பா பேசாதரான்னு என் வாய் அடிச்சிருவாரு. நீங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. நீ அதெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? நீ சிரிச்சுக்கிட்டே இரு. அதான் அலர்த்துக்குன்னு நான் இருக்கேன்ல.